தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பரத்வாஜர் அவருடைய மகன் யவகிரீதர் கிட்ட சொல்றாரு, நீ அந்த ரைபியர் அவருடைய ஆசிரமத்துக்கு மட்டும் போகாத, அவரை அணுகாதே அப்படின்றாரு. ஏன்னா அவர் கோவப்பட்டார் அப்படின்னு சொன்னா அந்த கோபத்தினால உனக்கு மிகப்பெரிய கெடுதலை அவர் செய்யக்கூடிய திறமை உள்ளவர், மிகப்பெரிய ரிஷி, நல்ல தவ வலிமை வாய்ந்தவர், அதே சமயத்தில் கோபம் உள்ளவர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யவகிரீதர் சொல்றாரு, ஐயையோ நான் அப்படியே செய்கிறேன், எந்த விஷயத்துலையும் நீங்கள் கவலையே பட வேண்டாம், எப்படி நீங்கள் எனக்கு தந்தை, உங்களை நான் பூஜிக்கின்றேனோ அதே மாதிரியே ரைபியரையும் நான் பூஜிக்கின்றேன், பூஜிக்கத்தக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் யவகிரீதர் என்ன பண்ணுறார், வேற ரிஷிகளுக்கெல்லாம் அபகாரங்களை செய்து கொண்டு பரமானந்தம் அடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு யவகிரீதர், அந்த ரைபியருடைய ஆசிரமத்துக்கு போகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா ரைபியருடைய மருமகளை பார்க்குறார். இவருக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அந்த காமத்தினால் அறிவிழந்து அந்த ரைபருடைய மருமகளை பார்த்து சொல்கிறார், என்னை அடைவாயாக அப்படின்னு. அந்த யவகிரீதரை பார்த்த உடனே அவர் ஏதாவது சாபம் கொடுத்துட போகிறாளே அப்படின்ற ஒரு பயம் மருமகளுக்கு. அதே சமயத்தில் மாமனாருடைய திறமை பற்றியும் தேஜஸ் பற்றியும் அவளுக்கு தெரிகிறது. அதனால் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே ஆகட்டும் அப்படின்றா. இப்போது யவகிரீதர் என்ன பண்ணுறாரு, அந்த மருமகளை அழைத்து கொண்டு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறார். அங்கே வெக்கப்படுற மாதிரி ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கின்றார். ஆனால் ரைபியருடைய மருமகள் அதை தடுத்து விடுகின்றாள். இப்போது ரைபியர் ஆசிரமத்துக்கு வரும்போது அவருடைய மருமகள் பராவசுவனுடைய மனைவி அவள் அழுதுட்டுருக்கிறத பார்க்குறார். அவளை ஆறுதல் சொல்லிட்டு, என்னம்மா அழுதுட்டுருக்க, என்ன விஷயம், என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அப்போது அவள் மருமகள் சொல்கிறா, இந்த மாதிரி யவகிரீதர் என்கிட்ட இது மாதிரி சொன்னார், அவருடைய சாபத்துக்கு பயந்து நான் அவரோட போனேன், தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டுட்டு போனார், அங்கே நான் அவரை மறுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ரைபியருக்கு பயங்கர கோபம் வருது. இது நேச்சுரல் தானே, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கெட்ட செயலை செய்கின்றார் அப்படின்னு சொன்னால் கோபம் வருது, தப்பே கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோபத்தில் அவருடைய சடையிலேருந்து ஒன்றை பிடுங்கி ஒரு அக்னியில் ஹோமம் செய்கிறார். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மருமகள் மாதிரியே ஒரு பெண் பேய் வந்துதான். அதுக்கப்புறம் இன்னொரு சடையை பிடுங்கி அதே மாதிரி அக்னியில் ஹோமம் செய்கின்றார். அதிலிருந்து பயங்கரமான ஒரு ராட்சசன் வருகின்றான். அப்போது 2 பேரும் ரைபியரை பார்த்து கேட்குறாங்க, என்ன காரியத்தை நாங்கள் செய்யணும் அப்படின்னு. அப்போ அந்த ரைபியர் ரிஷி சொல்கிறார், நீங்கள் போயிட்டு அந்த யவகிரியை கொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு யவகிரீதரை கொல்றதுக்காக போகிறாங்க. அப்போது அந்த பெண் பிசாசு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுறது, யவகிரீதர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட இருந்த கமண்டலுவை பிடுங்கிக்குதுங்க. அது பிடுங்கப்பட்டதனால் யவகிரீதர் அசுத்தராகி விட்டார் அப்படின்றாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராட்சசன் அந்த சூலாயுதத்தை ஓங்கிட்டு வரதை பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே அவர் ரொம்ப வேகமாக ஓடி ஒரு தடாகம் இருக்கிற இடத்துக்கு போகிறார். ஆனால் அங்கே போனால் அந்த தடாகத்தில் என்னவோ தெரியல, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. மறுபடியும் என்ன பண்ணுறார், நதிகளை தேடி ஓடுகின்றார். ஒருவேளை தண்ணிக்குள்ளே போயிட்டா அந்த ராட்சசன் கிட்டேருந்து தப்பிக்கலான்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லா நதிகளும் தண்ணி இல்லாமலே காணப்படுகின்றது. அதுக்கப்புறம் பயந்துட்டு என்ன பண்ணுறார், ஓடுறார். அவர் தந்தை பரத்வாஜர் அவருடைய அந்த அக்னிஹோத்திர சாலை அதுக்குள்ளே நுழைய பார்க்குறார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாயில் காப்போன்னு ஒருத்தர் அங்கே நிற்கிறாருங்க. அவருக்கு கண்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, யாரோ வராங்க அப்படின்னு உடனே தடுத்த உடனே யவகிரீதர் வெளில நிற்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த ராட்சசன் என்ன பண்ணுறான், சூலாயுதத்தால் அடித்து கொன்னுடுறான். அப்படியே மார்பு பிளக்கப்பட்டு கீழே விழுந்து விடுகின்றார் யவகிரீதர். அதற்கு பிறகு அந்த ராட்சசன் திரும்பி ஆச்சரியமான விஷயம், அவர் மருமகள் மாதிரியே ஒரு பெண் பேய் உருவாக்கினார் இல்லையா, அந்த பிசாசுடன் அந்த ராட்சசன் வசித்து வந்தான் அப்படின்றாங்க. இந்த நேரம் பரத்வாஜர் அவர் அந்த பிரம்ம யஜ்ஞம் தினந்தோறும் செய்கிறார் இல்லையா, அதை செய்துவிட்டு அந்த சமித்து கட்டைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆசிரமத்துக்குள்ளே நுழைகிறார். எப்போவுமே அந்த அக்னிஹோத்திர சாலையில் அந்த அக்னிகள் அவரை வரவேற்குமா. ஆனால் அன்னைக்கு அவருடைய மகன்
கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்றதுனால அக்னி வரவேற்கவில்லை அப்படின்றாங்க. அந்த அக்னிஹோத்திர சாலையில் இருக்க அந்த வித்தியாசத்தை அவர் பார்க்குறார். என்ன தினமும் அக்னி வரவேற்கும், இன்றைக்கி நம்மளை வரவேற்கவில்லையே அப்படின்னு. இப்போது அந்த வாயில் காப்போன்னு இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து கேட்குறார், எதனால் அக்னிகள் இந்த மாதிரி இருக்குது, நீயும் முன்ன மாதிரி இல்லையே, இந்த ஆசிரமத்தில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு, இந்த அற்ப அறிவுள்ள என் பையன் ரைபர்கிட்ட போகாமல் இருந்தானா, எனக்கு நீ சீக்கிரமாக சொல்லு, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்றாரு. அப்போது அந்த வாயில் காப்போன்னு சொல்கிறாரு, உங்கள் பையன் அல்ப புத்தி, அவன் ரைபர்கிட்ட போனா அப்படின்றது நிச்சயம். பெரிய பலசாலியான ஒரு ராட்சசன், அவன் இவனை கொண்டுட்டு போயிட்டான், அந்த கீழே இருக்கான் பாரு அப்படின்றாரு. சூலாயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்க ராட்சசன் அவன் வேகமாக துரத்திட்டு வந்தான். அதனால் உம்முடைய மகன் யவகிரீதன் அவன் இந்த அக்னிஹோத்திர சாலையில் நுழைவதற்கு வந்தான். நான் அப்போ அவனை என்னுடைய 2 கைனாலும் தடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆசையால் கெடுக்கப்பட்ட, ஜலத்தை தேடி ஓடின அசுத்தராயிருந்த உமது மகன் சூலாயுதத்தை கையில் ஏந்திட்டு வந்தான் பாரு வேகமாக, அந்த ராட்சசனால் கொல்லப்பட்டார் அப்படின்றான். இதை கேட்ட உடனே இந்த பரத்வாஜருக்கு மிகப்பெரிய துயரம். என்னதான் பையன் எப்படி இருந்தாலும் மகனை இழப்பது அப்படின்றது சொல்லனா துயரம் இல்லையா. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த செத்துப்போன மகனை கையில் எடுத்துட்டு புலம்புறார். இந்த இடத்துல அவர் பேசுகிற விஷயத்தை கவனிக்கணும். அவர் சொல்கிறார், பிராமணர்களால் அத்தியனம் செய்யப்பட்டிராத வேதங்கள் அது தோற்றக்கடவன அப்படின்னு பிராமணர்களுக்கு நன்மை செய்வதற்கு தானே நீ தவம் செஞ்சேன். பிராமணர்களோட விஷயத்தில் இப்படி நல்லதை செஞ்சவன், ஒழுக்கம் உள்ளவன், எல்லா பிராணிகளுக்கும் ஒரு தீங்கு கூட செய்யாதவனான நீ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான முடிவை அடைந்தாயே அப்படின்றாரு. என்ன சொல்கிறார் பாருங்க, பிராமணர்களுக்கு நன்மை செய்தவன் அப்படின்றாரு, ஒழுக்கம் உள்ளவன்றாரு, எந்த பிராணிக்கும் ஒரு தீங்கும் செய்யவில்லை அப்படின்றாரு. இவருக்கு தெரியாதா என்ன நடந்தது அப்படின்னு? இல்லை, இவர் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாதா? இதுதான் பிள்ளை பாசம் அப்படின்னு சொல்கிறது. கூடவே இன்னொன்று சொல்கிறார், அந்த ரைபியனுடைய ஆசிரமத்துக்கு போகாதே அப்படின்னு நான் உன்னை தடுத்தேன். அந்த யமனுக்கு ஒப்பான அந்த அல்பன், யார், ரைபியரை சொல்கிறார் இவர், நீ அவங்கிட்ட போயிருக்கணும்னு நினைக்கிறேன். இதே பரத்வாஜர் தான் அவர் பையன்கிட்ட சொல்கிறார், நீ போகாத, அவர் தேஜஸ் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு, தவ வலிமை உள்ளவர், மிகப்பெரிய ரிஷி அப்படின்னு சொன்னவர் இப்போ சொல்கிறாரு அந்த யமனுக்கு ஒப்பான அல்பன் அப்படின்றாரு. சொல்லிட்டு மிக்க தேஜஸ் உள்ளவனும் மதிகேடனுமான அவன் அப்படின்றாரு. பாருங்க, அந்த பிள்ளை பாசம் அப்படின்றது அந்த நாக்கை எப்படியெல்லாம் சுழட்டுது பாருங்க. தவ வலிமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதிகேடன் அப்படின்றாரு. இந்த வயசான காலத்தில் நீதான் எனக்கு ஒரே பையன் அப்படின்னு தெரிஞ்சும் கோபத்தின் பிடியில் சிக்கி கொண்டார். இப்போ அந்த ரைபியன், அவனால் நான் புத்திர சோகத்தை அடைந்திருக்கின்றேன். இனிமே உனக்கு பிறகு எனக்கு இந்த உயிரே வேண்டாம், நான் என் உயிரை விடப்போகின்றேன். ஆனால் நான் எப்படி புத்திர சோகத்தினால என்னுடைய இந்த உடலை விட்டு விட்டு உயிர் துறக்கப் போகிறேனோ, அதே மாதிரி அந்த ரைபியன், அவன் எந்த தப்பும் பண்ணாமையே அவனுடைய மூத்த மகன், அவனை விரைவாக கொல்ல வேண்டும். இவர் ஒரு சாபம் கொடுக்கிறார். அடுத்தது சொல்கிறார், எந்த மனிதர்களுக்கு புத்திரன் பிறக்கவில்லையோ, எவர்கள் புத்திர சோகத்தை அடையாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சுகம் அடைகின்றார்கள் அப்படின்றாரு. புத்திர சோகம் அப்படின்றது இங்கே குழந்தை பிறக்காதது இல்லை, புத்திரன் பிறந்து அவனை இழப்பது, அதுதான் சொல்கிறார். புத்திரனே பிறக்கலை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த புத்திரனை இழப்பது, தனக்கு முன்னாடியே அவன் இறப்பது அப்படின்றது நடக்காது இல்லையா, அதை சொல்கிறாரு. கூடவே இன்னொன்று சொல்கிறாரு, யார் புத்திரனால் உண்டாக்கப்பட்ட சோகம் அதனால் கஷ்டப்படுறாங்களோ, பிரியமான தோழர்களையே சபிக்கின்றார்களோ, அவரையே சொல்லிக்கிறார், அவங்கள விட ஒரு கொடிய பாவி யார் இருக்க முடியும்? நான் என்னுடைய மகன் இழந்ததையும் பார்த்தேன், என்னுடைய பிரியமான தோழன்
அவனையும் நான் சபித்தேன். இந்த ஒரு ஆபத்தை இந்த பூமியில என்ன தவிர வேற எவன் அனுபவிப்பான் அப்படின்றாரு. இப்படி புலம்பிட்டு அவருடைய புத்திரனை தகனம் செய்கிறார். தகனம் செஞ்சுட்டு அந்த நெருப்பிலேயே அவரும் புகுந்து விட்டார். இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க. பரத்வாஜரும் ரைபேரும் ரெண்டு பேருமே அவங்க பிரியமான நண்பர்கள், ரொம்ப ஆழ்ந்த நட்புடையவர்கள். சொல்லப்போனால் இந்த தவம் செய்து வரம் வாங்கி கொண்டு வந்தேன் அப்படின்னு யவகிரீதர் சொல்லும் பொழுதே அவர் சொல்றாரு, இது அகங்காரத்தை தான் உண்டாக்கும், இதுலேயே நீ நாசமாக போற அப்படின்றதையும் பரத்வாஜர் சொல்லி இருக்கின்றார். ஆனால் அவ்வளோ சொன்னவரே பையன் தப்பு பண்ணியிருப்பான்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் ரைபியருடைய ஆசிரமத்துக்கு போகாதேன்னு வேற சொல்லியிருந்தாரு. இப்போது அந்த வாயில் காப்போன் வேற சொல்லிட்டாரு, ஆமாம் அவர் அங்கே போனார்ன்றது நிச்சயம், அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு. அப்போது அங்கே போனால் ஏதாவது நடந்திருக்கும், அவர் கோவப்பட்டு ஏதோ சாபம் கொடுத்துருக்கார் அப்படின்றது எல்லாமே பரத்வாஜருக்கு தெரிகின்றது. ஆனாலும் அந்த பிள்ளை பாசம் அப்படின்னு வரும்போது அந்த நியாயம் நீதி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் மறைந்து விடுகின்றது அப்படின்றத தான் நாம் இங்கே பார்க்குறோம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.